பண்ணுங்க. அலைமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த தொடர் வகுப்புகளில் இறுதி வகுப்பு தஃப்சீருடைய வகுப்பு. சூரா சஜதாவில் நாம் 9வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்படியே இல்லையா? 9வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். 9வது வசனத்தில் இறுதி அந்த பகுதியை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு 10வது வசனத்துக்கு போவோம். அல்லாஹு தஆலா 7வது வசனத்தை சொல்கிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஓதுங்க ஹலகஹு வபதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன் ثم جعل نسله من سلالة من ماء مهين ثم سواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. அல்லாஹு தஆலா தன்னுடைய அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் அல்லாஹு தஆலா அழகாக நுட்பமாக படைத்தான் அந்த செய்தியை சொல்லிட்டு, படைப்புகளில் மனித படைப்பை எப்படி ஆரம்பித்தான் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அந்த முதல் மனித படைப்பு எப்படி படைக்கப்பட்டது, அந்த முதல் மனிதருடைய சந்ததியினர் அவர்களுடைய படைப்பு எப்படி ஆரம்பமாகிறது, அல்லாஹு தஆலா அதை எப்படி ஒழுங்கு செய்கிறான், சீராக்குகிறான், அந்த ஒவ்வொரு துர்ரியத் ஒவ்வொரு அந்த மனித படைப்புகளும் அல்லாஹு தஆலா ரூஹை ஊதுகிறான் என்று சொல்லிட்டு, அடுத்ததாக இறுதியாக என்ன சொல்கிறோம் அல்லாஹு தஆலா, நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டோம். அப்படியா இல்லையா? ஹைர். அல்லாஹு தஆலா சொல்லுவார், வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு முதலாவது எதை சொல்கிறான்? அஸ்ஸம்அ என்று சொன்ன என்ன? செவிப்புலனையும், வல் அப்ஸார் என்றால் பார்வைகளையும், வல் அஃஇதா என்றா உள்ளங்கள். வல் அஃஇதா என்று சொல்றது என்ன? எதுடைய பன்மை? ஃபுஆதுன் என்ற ஃபுஆதுன்னு சொன்னா உள்ளம், அதோடைய பன்மை தான் என்ன? அஃஇதா என்று சொல்றது. கலீலம் மா குறைவாகத்தான், குறைவாகவே தஷ்குரூன் நீங்க என்ன செய்றீங்க? நன்றி செலுத்துகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய நியமத்துகளை இதிலே நினைவுபடுத்துகிறோம். அப்படியே இல்லையா? நமக்கு தந்திருக்கக்கூடிய செவிப்புலன், பார்வைகள், உள்ளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள். அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களை அழகாக சீராக படைத்து இந்த நியமத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அப்படி வழங்கியிருந்தும் உங்கள் அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறீங்க? நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறீங்க. இப்போ குறைவாகத்தான் நன்றி செலுத்துறீங்கன்னு சொன்னா என்ன? அதிகமாக என்ன செய்யல, நன்றி செலுத்துவதில்லை. இன்னும் ஒரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வகலீலுன் மின் இபாதியஷ் ஷக்கூர் என்று சொல்கிறான். என்ன அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் கலீலா கதீரா? கலீல். அப்ப குறைவானவர்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்படியே இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்ப நாம என்ன ஒரு ஆதரவு வைக்கணும், நம்ம முயற்சி செய்யணும் என்று சொன்னா, அப்ப அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் குறைவானவர்கள்,
அந்த குறைவானவர்களில் யார் நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்று நாம் ஒவ்வொருத்தரும் நம்மிடத்துல ஒரு முஹாசபா செய்யணும். ஏன்னா என்னுடைய நஃப்சு, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய எல்லா காரியங்களும் எனக்கு தான் தெரியும், அப்படியே இல்லையா? அப்ப என்னை பத்தி நான் என்கிட்ட முஹாசபா செய்யணும். உங்களை பத்தி என்ன செய்யணும்? நீங்க உங்கள்கிட்ட சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, வஜஅலகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அப்ப இதுக்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, வஅன் அமல்லாஹு அலைக்கும் ஐயுஹன் நாஸ், மக்களே அல்லாஹு தஆலா உங்களுக்கு அன்அமன் சொன்ன அருளாக தந்திருக்கிறான். பிஸ்ஸம்இ, எதை? சம்மை, செவிப்புலனை. லிதஸ்மஉ அல் அஸ்வாத, எதற்காக வேண்டி? நீங்கள் கேட்பதற்காக, பார்ப்பதற்காக வேண்டி பார்வைகள், அதே போன்று சிந்திப்பதற்காக வேண்டி உள்ளங்களையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்றால், வஜஅலகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா யம்பகி லில் இன்சான் ஐ யகூன ஷுக்ருஹு அலா ஹஸபின் நிஅமா. அப்ப அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்கிய அந்த நியமத்துக்கு ஏற்ப அவன் நன்றியுள்ளவனாக என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்றால் ஃபபிஸ் ஸம்இ, செவிப்புலனிலே, யஸ்தஅமிலு ஸம்அ ஃபீமா யுகர்ரிபு இலல்லாஹ், அந்த செவிப்புலன், நம்ம செவிப்புலனால் நன்றி செலுத்துவதுன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? எப்படி நன்றி செலுத்தலாம்? நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியதாக நம்ம ஆக்கிக் கொள்ளணும். அதான் சொல்றாங்க, யஸ்தஅமிலு, ஒவ்வொரு அடியானும் அதை பயன்படுத்துவான். எதற்கு? அஸ்ஸம்அ, கேட்பதற்கு. அந்த சம்மை, செவிப்புலனை பயன்படுத்துவான். ஃபீமா யுகர்ரிபு இலல்லாஹி, அல்லாவை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்களில். அப்ப அல்லாவை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்களில் செவிப்புலனை பயன்படுத்துறன்னு சொன்னா, அப்ப அந்த செவிப்புலன் நம்ம எதை கேட்கணும்? நல்ல விஷயங்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கணும், அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை கேட்கணும், மார்க்க செய்திகளை கேட்கணும், அப்படியே இல்லையா? அப்படியானதை கேட்கும் பொழுதுதான் நம்ம அந்த செவிப்புலனுக்குரிய நன்றியை நம்ம செலுத்துகிறோம். அப்ப இதுல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு நம்ம காலையில் எழுந்ததுல இருந்து தூக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் ஹைர், ஹசனாத், நன்மைகள் இருக்கிறது, சய்யிஆத், இதுதான் நாளைக்கு மறுமையில இதான் கணக்கு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் இதுதான் கணக்கு. சொல்லுங்க, ரியால் வச்சு கணக்கு இல்ல, டாலர் வச்சு கணக்கும் இல்ல, ருபீஸ் எதுவும் இல்ல. எது? ஒன்று ஹசனாத், அடுத்தது என்ன? செய்யாத். நன்மைகளும் தீமைகளும் தான் கணக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நன்மைகளில் எத்தனை நன்மைகளை நம்முடைய செவிப்புலனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம், சம்பாதிக்கிறோம். இது நான், அதாவது பிறரை பார்த்தோ அல்லது கணவர் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை முன்னோக்கியோ அல்லது அடுத்த நம்ம மக்களை பார்த்தோ நம்ம கேட்கறது இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? உமர்லாங்க சொல்ற மாதிரி, ஹாசிபு அன்ஃபுசக்கும், உங்களுடைய நஃப்ஸை நீங்களும் செய்யுங்க, ஹிசாபு செய்யுங்க, என்ன செய்யுங்க? கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய கேள்வி புலன் என்பது, செவிப்புலன் என்பது அல்லாஹ்வை நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம், அப்படியே இல்லையா? அது கேட்கக்கூடிய கேட்டுட்டே இருப்போம். சில டைமுக்கு மோசமான விஷயங்களையும் ஒரு அடியான் கேட்பான். அப்ப எல்லாம் என்ன? ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய காதுக்கு எதெல்லாம் போகுமோ ஒன்று நன்மையாக பதியப்படும், அல்லது என்ன தீமையாக பதியப்படும். நன்மையாக பதியப்பட்டால் யாரின் பக்கம் அது தக்ரீப், குர்பாக்கி வைக்கும், நெருக்கமாக்கி வைக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும். பாவமாக இருந்தால் அல்லாஹ்வை விட்டு என்ன செய்யும்? தூரமாக்கும். அதே போன்று வயம்னஉஹு அம்மா ஹர்ரமல்லாஹு, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலிருந்து சம்ஐ தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹு தஆலா எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அந்த சத்தங்களிலிருந்து, ஓசைகளிலிருந்து, அந்த பேச்சுக்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செவிகளை தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். வக்கதாலிக ஃபில் பஸர், அவ்வாறுதான் என்ன பார்வைகளும். பார்வை. அப்ப நல்ல விஷயங்களை மட்டும்தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்ப ஹராமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்படி
ஒரு மனிதனுடைய கண்ணும் என்ன செய்யுது? விபச்சாரம் செய்கிறது. காதும் விபச்சாரம் செய்கிறது. கையும் விபச்சாரம் செய்கிறது. காலும் விபச்சாரம் செய்கிறதுன்னு சொன்னாங்க. கண்ணுடைய விபச்சாரம் என்ன? பார்வை, மோசமான விடயங்களை பார்ப்பது. காது ஹராமான விடயங்களை கேட்பது. அப்ப ஒவ்வொரு உறுப்புகளும் அப்ப ஜினாவுக்குரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஹல்துன் மின ஜினா, ஜினாவுக்குரிய ஒரு பங்கை பார்வை சம்பாதிக்குது. காதும் என்ன செய்யுது? சம்பாதிக்கிறது. அன்புக்குரியவர்களே, அம்மல் கல்பு உள்ளம் என்பது ஃபயஜிபு அலைஹி ஐ யுரித பிகல்பிஹி அன் குல்லி மா ஹர்ரமல்லாஹு சொல்றாங்க. அதாவது ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த உள்ளம் இஅராத்னு சொன்னா அப்படியே புறக்கணிக்கணும். உள்ளங்கள் எதை எடுக்கக்கூடாது? முஹர்ரமாத்துகள் உள்ளங்கள் உள்வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய என்ன? ஷுக்குர், நன்றி. அப்ப உள்ளத்துக்கு நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய நன்றி என்ன? ஷுக்குர் என்ன சொல்லுங்க? ஹராமான விடயங்கள் முஹர்ரமாத்த நம்ம என்ன செய்யக்கூடாது? உள்ளத்துக்கு உள்வாங்க கூடாது. வஅய்யுக்பில பிகல்பிஹி அலா குல்லி மா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஏவிருக்கிறானோ, கட்டளையாக நமக்கு சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம என்ன செய்யணும்? உள்வாங்கணும் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுதான் ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கிய நியமத்தின் மூலமாக அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய அடியானாக என்ன செய்வான்? மாறுவான் என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? சூரத்துல் இஸ்ரா 36வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இது மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். உங்களுடைய செவிப்புலன் வங்கதா, அதே போன்று பார்வை, வல் ஃபுஆதன்னு சொன்ன உள்ளம், இவைகள் அனைத்தை பற்றி என்ன செய்யப்படும்? விசாரிக்கப்படும். விசாரிக்கப்பட்டு சொன்னா யார்கிட்ட விசாரிப்பான் அல்லாஹ் தஆலா? முதல் விசாரணை நம்மள்கிட்ட விசாரிப்பான். அடுத்த விசாரணை எப்படி இருக்கும்னு சொன்னா, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அல்லாஹ் தஆலா எதுக்கு முத்திரையிடுவான்? வாய்க்கு முத்திரையிடுவான். அதுக்கு பின்னால அடியானுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பேசும். நம்முடைய கை பேசும், கால் பேசும், நம்முடைய கண் பேசும், வாய், அந்த நம்முடைய செவிப்புலன் பேசும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யும்? பேசும். மனிதன் கேட்பான். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. உலகத்துல இப்ப நம்ம எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் என்ன செய்யாது? நம்ம நாவு மட்டும்தான் என்ன செய்யும்? பேசும். உறுப்புகள் பேசாது. அப்ப எனக்கு எதிராக நீங்க என்ன செய்றீங்க? சாட்சி கூறுகிறீர்களா? அப்ப மனிதன் ஆச்சரியப்படுவான். அந்த ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எந்த இறைவன் எல்லா படைப்புகளையும் பேச வைத்தானோ அதே இறைவன் தான் நம்மளையும் என்ன செஞ்சான்? பேச வைத்தான் என்று அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லும். அன்புக்குரியவர்களே, எனவே கலீலம் மா தஷ்குரூன். உண்மையிலே சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் அதாவது எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் தாஅத் செய்தாலும் அவன்கிட்ட ஒரு உஜிப் வரக்கூடாது. உஜிப்னு சொன்னா ஒரு தற்பெருமை அல்லது ஒரு சுய திருப்தி வரக்கூடாது. இப்ப நம்ம என்ன, நாங்க தொழுதுவர் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மூமின், அதாவது ஒரு மூமின் செய்யக்கூடிய ஹசனாத் அவனுக்கு உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். பாவங்கள் என்ன செய்யணும்? கவலை ஏற்படுத்தணும். நபியவங்க சொல்றாங்க, மூமினுக்கு உதாரணம் சொல்றாங்க, உன்னுடைய நன்மை உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினால், நீ செய்யக்கூடிய பாவம் உனக்கு கவலை ஏற்படுத்தினால் அந்த மூமின், நீ தான் என்ன மூமின் என்று சொல்றாங்க. நம்முடைய நன்மை நமக்கு சந்தோஷத்தை தரணும், பாவங்கள் நமக்கு கவலையை தரணும். ஆனா அந்த நன்மைகள் செய்கிறோம் என்ற ஒரு சுய திருப்தி, என்ன ஒரு சுய பெருமை என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. அப்படி வரும் என்று சொன்னால் என்ன செய்யும்? ஷுக்குர் என்ன செய்யும்? குறையும். அதே போன்று பாவங்கள் செய்யும் பொழுது, ஷைத்தானின் மூலமாக, ஹவா மனோ இச்சை மூலமாக பாவங்கள் தூண்டப்படும் பொழுது, அல்லது பாவங்களின் பக்கம் நம்ம முன்னோக்கும் பொழுது நம்ம இந்த வசனங்களை சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், கலீலம் மா தஷ்குரூன் வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர் என்று சொல்கிறானே. நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்டா, என்னுடைய கண்ணி மூலமாக, என்னுடைய காதை மூலமாக, என்னுடைய உறுப்புகளின் மூலமாக பாவத்தை செஞ்சா நான் எங்க போயிடுவேன்? அந்த
சொற்பமானவர்கள் நான் போய் சேர மாட்டேன். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த குறைவானவர்களில் நான் போக மாட்டேன் என்ற சிந்தனை நமக்கு ஏற்படணும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க 10வது வசனம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எத்தனை? 9 தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். 10வது வசனமா? வகாலு இதா ضللنا في الارض إنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم காஃபிரூன். இது எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 10வது வசனம். சரியா? 9ஆம் வசனம். நாம சென்ற வாரம் 9ஆம் வசனம் நிறுத்தினோம். ஆனா இந்த இறுதி பகுதிக்கு நம்ம என்ன செய்யல, தஃப்சீர் நாங்க பார்க்கல. அப்ப இந்த 10வது வசனத்துக்குரிய கருத்தை நம்ம பார்ப்போம். வக்காலு அவர்கள் சொன்னார்கள். யாரு இது? அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் அந்த குறைஷிகளை, முஷ்ரிக்கீன்களா வாங்கதா. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்திகளை, மறுமை நாளை பத்தி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வகாலு அவங்க சொன்னாங்க, அஇதா ضللنا في الارض إنا لفي خلق جديد என்று சொன்னாங்க. என்ன? அஇதா ضللنا في الارض, பூமிக்குள்ளே நாம் மறைந்து போன பின்னர். வலல்னான்னு சொன்னா வல்லன்னு சொன்னா வழி தவறி போறது, அப்படியே இல்லையா? அப்ப பூமிக்குள்ள நாங்க மறைஞ்சதுக்கு பின்னால, நாம் மரணித்து பூமியில அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் நம்முடைய உடம்பு என்ன செஞ்சிடும்? மண்ணோடு மண்ணாக மறைந்து போயிடும். அதான் அவங்க சொல்றாங்க, பூமிக்குள்ளே நாம் மறைந்து போன பின்னர் இன்னா லஃபி ஹல்கின் ஜதீத். என்ன கருத்து? நாம் ஒரு புதிய படைப்பாக ஆகுவோமா என்று கேட்கிறாங்க. இன்னா லஃபி ஹல்கின் ஜதீத், நாம் ஒரு புதிய படைப்பாக நாம் என்ன செய்வோம்? ஆகுவோமா என்று கேட்கிறாங்க. அப்ப என்ன கருத்து இதுல? நாம திரும்ப ஒரு வாழ்க்கைக்காக மீண்டும் எழுப்பப்படுவோமா? அப்ப அவங்க அதைத்தான் நிராகரிக்கிறாங்க. மறுமையை முழுமையாக நிராகரிக்கிறாங்க. மறுமையில நம்ம என்ன செய்ய, நம்ம எழுப்பப்பட மாட்டோம், திரும்ப கேள்விகளை கேட்கப்பட மாட்டோம், இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டோம். மறுமையாக முழுமையாக என்ன செய்யறாங்க இவங்க? முஷ்ரிக்கீன்கள் நிராகரித்தார்கள். அப்ப அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, மண்ணோடு மண்ணாக நான் போனதுக்கு பின்னால நம்ம திரும்ப ஒரு புதிய படைப்பாக வருவோமான்னு கேட்கிறாங்க. பல், மாறாக அல்லாஹ் சொல்லுவான், ஹும் அவர்கள். யாரு? இந்த காலு சொன்னார்களே முஷ்ரிக்குன்கள், அவங்க பிலிகா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புடைய லிகாவை, லிகான்னு சொன்ன என்ன? சந்திப்பு. அப்ப இறைவனுடைய சந்திப்பு எப்ப நடக்கும்? மறுமையில தான். லிகா உல்லா என்பது, இறைவனுடைய சந்திப்பு என்பது என்ன? மறுமையில் தான் நிகழும். அப்ப தங்களுடைய ரப்புடைய சந்திப்பை அவர்கள் காஃபிரூன் என்று சொன்ன நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். காஃபிரூன் சொன்னா நிராகரித்தவர்கள். நம்ம சரியான நம்ம மானா பார்க்கணுமா? யக்ஃபுரூன் என்று சொன்னால்தான் அந்த ஃபியலுடைய வசனுக்கு தான் நிராகரிக்கிறார் என்று நம்ம சொல்லணும். காஃபிரூன் என்று சொன்ன அவங்க யாரு? பல்ஹும் பிலிகா ரப்பி, தங்களுடைய ரப்புடைய இறைவனுடைய சந்திப்பை அவர்கள் நிராகரித்தவர்கள் அல்லது நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் முன்னால் வந்த வசனங்களுக்கு முனாசபா, ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன? கலீல, அதாவது அல்லாஹ் தஆலா சொன்னான், கலீலம் மா தஷ்குரூன். அதுல அல்லாஹ் தஆலா பையனா அதத ஷுக்ரிஹிம் பிஇத்தியானிஹிம் பிதித்திஹி வஹுவல் குஃப்ரு வ இன்காரு குத்ரத்திஹி இலா, அதாவது அலா இஹ்யா இல் மௌத்தா. அவங்க அல்லாஹ்வுக்கு உண்மையிலே அல்லாஹு தஆலா அவர்களை அழகாக படைத்திருக்கிறான், இப்படியான நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் குஃபுருக்கு பதிலாக அவங்க ஈமான் கொண்டிருக்கணும், அப்படியே இல்லையா? அல்லாஹ்வுடைய குத்ரத்தை, வல்லமையை அவங்க நம்பியிருக்கணும். அதை விட திரும்ப அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுவான் என்பதை அல்லாஹு தஆலா சொன்னான். உங்களோட திரும்ப என்ன செய்வீங்க? நீங்க உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்படுவீர்கள். அப்ப அவங்க அதெல்லாம் நிராகரிச்சாங்க. இது நிராகரிப்பு தான் ஷுக்கூருக்கு லித்தன்னு சொல்றாங்க அறிஞர்கள். லித்தன்னு சொன்னா மாற்றமானது, புரிய சொல்லுது. அடுத்தது அல்லாஹு தஆலா சொன்னா சூரத்து சஜிதாவுடைய 3வது வசனத்துல லிதுந்திர கௌமம்மா அத்தாஹும் மின் நதீரின் மின் கபிலிக். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காகவே நீ அனுப்பினான் என்பதை பற்றி இதுல சொல்றான். உங்களுக்கும்
உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் அவர் அந்த கூட்டத்தை எதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. இப்படி அல்லாஹு தஆலா அடுத்ததாக வந்து வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை சொன்னான். இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி இலா ஆகிரிஹி எது வரைக்கும் என்று சொன்னால் அல்லாஹு அதுக்கு பின்னால அர்தஃபதாலிக திக்ரல் பாசி அந்த மறுமையில் எழுப்பப்பட்ட விஷயத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க? அதை ரத்து பண்ணாங்க. ரத்துன்னு சொன்ன என்ன? அவர்கள் மறுத்தார்கள். எப்படி மறுக்கிறாங்க? வகாலு இதா வலல்னா ஃபில் அர்தி இன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத். எப்படி சொல்றாங்க? வகாலல் முஷ்ரிகூன் இஸ்திபாதல் லில் பஅசி இதா தஹபத் ஃபில் அர்தி அஜிசாதுனா. எங்களோட உடம்பு வந்து பூமியோட போயிட்டுன்னு சொன்னா சில பேர் என்ன செய்வாங்க? புதைப்பார்கள். சில பேர் என்ன செய்வாங்க? எரிக்கக்கூடியவர்கள் வைக்கிறாங்க. அப்ப அவங்க அதான் சொல்றாங்க, வதஃபர்ரகத் ஃபீஹா லுஹூமுனா வ இதாமுனா. எங்களுடைய சதைகள் எங்களுடைய எலும்புகள் எல்லாம் எதோட போயிடும்? மண்ணோட மண்ணாக போயிடும். எல்லாம் என்ன பிரிஞ்சு என்ன பகுதி பகுதியாக ஆகி மண்ணோட போயிடும். வகாபத் ஃபி துராப் எதுல மறைஞ்சிடும்? மண்ணிலே மறைந்து போய்விடும். அதுக்கு பின்னால வந்து வசாரத் மிஸ்லஹு தூன ஐயதமையஸ பஅதஹு மின் பஅத் என்ன சொல்றாங்க? என்ன இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தரை வந்து அடக்கம் செஞ்சது வந்தா நாம் மக்பரால பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பின்னால அந்த கபரை தோண்டும் பொழுது எதிரிக்கும் சில எலும்புகள் இருக்கும். நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்போ முஸ்லிக்குங்க என்ன நினைச்சாங்கண்டா இதோட அவங்களோட என்ன முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு என்ன அவங்க நம்பிக்கை. இஸ்லாம் மோமினுடைய ஈமான் என்ன? மோமினுடைய நம்பிக்கை என்ன? இதுக்கு பின்னால நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது, தொடங்குகிறது. அப்ப அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? அனா ஊது அஹ்யாஅன் மின் பஅதி தில்கல் ஹால். இப்படி மண்ணாக ஆனதுக்கு பின்னால நாம் திரும்ப உயிருள்ளவர்களாக மீளுவோமா என்று கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதே நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் இஸ்ராவுடைய 49வது வசனத்துல சொல்றாங்க, வகாலு அந்த முஷ்ரிக்குங்கள் சொன்னார்கள், ஐதா குன்னா நாங்கள் ஆகிவிட்டால் எப்படி? இதாமன் எலும்புகளாக பூமியில புதைக்கப்பட்டு எலும்புகளாக நாங்கள் மாறி, வருஃபாத்தன் அதுக்கு பின்னால உக்கி போன மண்ணோட மண்ணாக உக்கி போனதற்கு பின்னால் இன்னா லமபூஸூன ஹல்கன் ஜதீதா ஒரு புதிய படைப்பாக நாம் எழுப்பப்படுவோமா என்று கேள்வி கேட்கிறாங்க. இது யாரு கேட்டது? முஷ்ரிகூன்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல் ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன். இவங்க இப்படி கேள்வி கேட்கறதுக்குரிய காரணம் என்ன? அவங்க எதை மறுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய சந்திப்பை, மறுமையை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். லைசல் அம்ரு கமா தகரு ஃபஆஹுலாஹில் முஷ்ரிகூன் லா யஜ்ஹதூன குத்ரத்தல்லாஹி அலா குல்லி ஷைஇன் வலாகின்னஹும் யஜ்ஹதூன லிகாஅ ரப்பிஹிம் லில் ஹிசாப் வல் ஜஸா பிலா ஹுஜ்ஜத்தின் வலா புர்ஹான். அதுங்க சொல்றாங்க, முஷ்ரிகூன்கள் மொத்தமாக அல்லாஹ்வுடைய குத்ரத்தை மறுக்கவில்லை. அவங்க சில அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் வல்லமையை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பயமும் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதோ அநியாயம் செய்யும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். என்ன? முகமதுடைய ரப்ப என்ன செஞ்சிருவாரு? எங்களை தண்டிப்பாரா, எங்களை பிடித்து விடுவாருன்னு அந்த பயம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய வல்லமையும் அவங்க முழுமையாக அவங்க என்ன செய்யல, நிராகரிக்கவில்லை. ஆனால் வலாகின்னஹும் யஜ்ஹதூன லிகாஅ ரப்பிஹிம் லில் ஹிசாப் வல் ஜஸா. அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவங்க அந்த அதாவது அல்லாஹ்வுடைய சந்திப்பை அவங்க நிராகரித்தார்கள். அதை முழுமையாக நிராகரிச்சாங்க. எங்களுக்கு ஒரு விசாரணை கிடையாது. நம்ம உலகத்தில் எது செஞ்சாலும் என்ன எந்த ஒரு தப்பு தவறு செஞ்சாலும் அதை பத்தி என்ன கேள்வி கணக்கோ அதற்கான கூலியோ என்ன இல்லை என்பதை அவர்கள் நிராகரித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, 11 வருஷத்துக்கு போயிட்டாங்க. அல்லது 11 வருஷத்துக்கு அவசரமா போங்கன்ற சொல்ற மாதிரியா? ஹைர், சரியா? அடுத்தது பார்ப்போம், 11வது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இது ஓடனா அல்லாஹு தஆலா சொல்லி வருகிறான். தானதா
எப்படி அவங்க என்ன மறுமையை நிராகரிக்கிறார்கள், நம்ம திரும்ப என்ன செய்யப்பட மாட்டோம், எழுப்பப்பட மாட்டோம் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அடுத்த 11வது சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யதவஃபாக்கும் உங்களை என்ன யதவஃபாக்கும் என்னமானா கருத்து, உங்களை மரணிக்க செய்வார், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். யாரு? மலக்குல் மவுத். யாரு மலக்குல் மவுத்? யாரு மலக்குல் மவுத்? யாரு? உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. தெளிவாக இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். சரியா? அப்ப மலக்குல் மவுத் உங்களை மரணிக்க செய்வார், அல்லது உங்களை என்ன செய்வார், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அவர் யாரு? உக்கில பிக்கும் உங்களுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர், பொறுப்பு சாட்டப்பட்டவர். அப்ப உங்களை மரணிக்க செய்வார், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். சும்ம இலா ரப்பிக்கும் அதற்கு பின்பு உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்க என்ன செய்வீங்க, துர்ஜாவும் நீங்க என்ன செய்வீங்க, மீட்டப்படுவீர்கள். உங்கள் ரப்பின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். காலையில நம்ம எழுதணும்னு என்ன துவா ஓதுவோம் சொல்லுங்க? அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அப்ப நுஷூர்ன்றது எதை குறிக்குது? திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் செல்வதை குறிக்குது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதலை. அப்ப நம்ம இரவுலையும் நம்ம என்ன செய்யறோம், அப்ப இந்த துவா தான் நம்ம ஓதுறோம். மறுமையை பற்றி நினைவுபடுத்தி விட்டு, அப்படியே இல்லையா, அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தபஅஸு இபாதக். அப்ப இது போன்ற துவாக்களை ஓதிவிட்டு நம்ம மறுமை சிந்தனையோட நம்ம என்ன செய்யறோம், அதாவது தூங்குகிறோம். அப்ப தூக்கம் என்பதும் என்ன, மௌத்து தான். அப்ப காலை எழுந்தோடனே நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் நம்ம புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா, நாம் மரணிச்சிருந்தோம், அதுக்கு பின்ன அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சான், உயிர் கொடுத்தான். அது மட்டுமல்ல வ இலைஹி அன்-நுஷூர் அவன் பக்கம் தான் நம்முடைய திரும்புதல், நம்முடைய மீளுதல் இருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பதான் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா அப்ப இந்த வசனத்துடைய 2 பகுதி இருக்கிறது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், இது ஒரு பகுதி. இரண்டாவது சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியே யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹா உலஹில் முஷ்ரிகின் முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யஸ்தௌஃபி மலக்குல் மௌத் அல்லதி வக்கலஹுல்லாஹு பிகப்லி அர்வாஹிக்கும் உங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா நியமித்த அந்த மலக்கு உங்களுடைய ரூஹை அவர் கைப்பற்றுவார். அன்புக்குரியவர்களே, சரி, அப்ப மலக்குல் மௌத் இதுல வருது, எப்படி வருது இந்த வசனத்துல? உங்களுடைய உயிரை யாரு கைப்பற்றுவார்? மலக்குல் மௌத். அவருடைய பேர் சொல்லலுமா? மலக்குல் மௌத்துடைய பேரே இல்லைன்னு சொல்லுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் சீன் வச்சு சொல்லுவாங்க இஸ்ராயில். அப்படி இஸ்ராயில் இல்ல, ஆனா உண்மையிலே சில ஆதாரபூர்வமான செய்தியில் அப்படி இல்ல. ஆனா மக்களுக்கு மத்தியில் ஒரு என்ன பரவலாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பேர் தான் அஸ்ராயில். ஐன் ஜா அஸ்ராயில் அல்லது இஸ்ராயில் சொல்லுவாங்க. இவரு தான் என்ன உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. ஆனா இதுக்கு என்ன குர்ஆனிலோ அல்லது ஹதீஸ்களிலோ ஆதாரபூர்வமான செய்தி எதுவும் இல்லை. இது ஒரு இஸ்ராயிலியாத். ஆரம்பத்துல முன்னே அந்த என்ன வேதங்கள்ல அந்த மக்களால் அஹ்லுல் கிதாப் அவர்களால் புனையப்பட்ட பெயர், அல்லது மக்களால தவறாக என்ன சித்தரிக்கப்பட்ட பெயர் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்னு சொல்கிறான். மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் தான் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அதே போல் நீங்க இன்னும் சில வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, சூரத்து முஹம்மது அல்லாஹு தஆலா சொல்றான் 27வது வசனத்துல, அல்லாஹு தஆலா இத மலக்குமார்கள், மலக்குல் மௌத்னா எத்தனை பேர் சொல்லுங்க? ஒருத்தர், கணக்கு இல்லையா? மலக்குல் மௌத்னா ஒருத்தர். நீங்க சூரா முஹம்மது 27வது வசனத்தை படிச்சீங்கன்னா அல்லாஹு தஆலா மலக்குமார்களின் பக்கம் சேர்க்கிறான். எப்படி? ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகா. சூரத்துல் முஹம்மது வசனம் 27வது வசனம். ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகத்து, வானவர்கள் அவர்களை மரணிக்க செய்தால், வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றினால். எப்படி?
எப்படி கைப்பற்றுவாங்க? யத்ரிபூன வுஜூஅஹும் வ அத்பாரஹும், அவருடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகளிலும் அவர்கள் அடிப்பார்கள். அப்ப உயிரை கைப்பற்றும் பொழுது முகங்களிலும் முதுகிலும் யார் அடிப்பாங்க? மலக்குமார்கள் அடித்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப இதுல அல் மலாயிகா பன்மையாக அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சூரா இதுல ஜுமர்ல 42வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒவ்வொரு ஆன்மா உயிரும் அது மரணிக்கக்கூடிய நேரத்திலே அந்த நஃப்ஸுகளை அந்த ஆன்மாக்களை அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். அல்லாஹ் அந்த நஃப்ஸுடைய உயிர்களை என்ன செய்கிறான்? கைப்பற்றுகிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பார். அப்ப இதுல 3 விதமா வருது. என்ன? ஒன்று மலக்குல் மௌத், அடுத்த யாரு? மலாயிகாமார்கள் பன்மையாக வருது. இன்னொன்று யாரு? அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்து சொல்கிறான். அப்ப இது என்ன? நமக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இதோட சம்பந்தப்பட்டதால் நான் இதை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன். சரியா? ஹைர். அப்ப இதுக்குரிய பதில் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ஆரம்ப வசனத்துல குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், ஒருமையிலே சொன்னா மலக்குல் மௌத் கைப்பற்றுவார்னு சொன்னால் லிஅன்னஹு ஹுவல் மஅமூரு பிகப்தில் அர்வாஹி, ரூஹ்களை கைப்பற்றுவதற்கு ஏவப்பட்ட பொறுப்பு சாட்டப்பட்டவர் யாரு? மலக்குல் மௌத். வ அன்ன இஸ்னாதஹு லில் மலாயிகா, சரி மலக்குமார்களை அல்லாஹ் சேர்த்து சொல்றானா இல்லையா? மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்கிறான். நீங்க ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நீளமான ஹதீஸ், அது விரிவா அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது வானவர்கள் வருவாங்க, சொர்க்கத்துடைய இதை கொண்டு வருவாங்க, கஃபனை எடுத்துட்டு வருவாங்க. அது ஆதாரபூர்வமான செய்தி. சொர்க்கத்துடைய மனங்களை சுமந்து வருவார்கள். அதே போல ஒரு பாவியுடைய ஒரு காஃபிருடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது கடினமாக கைப்பற்றுவார்கள். யாரு? வானவர்கள். அப்ப இதற்கு விளக்கம் எப்படி? அப்ப இதுல வானவர்கள் என்று வருது. வாங்கதா இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன மலக்கல் மௌத் லஹு அவானுன் யுஈனஹு அலா இக்ராஜிர் ரூஹி மினல் ஜஸத் ஹத்தா யூசிலுஹா இலல் ஹுல்கும். இவங்க ஒரு சிறந்த நிறைய அறிஞர்கள் இந்த விளக்கத்தை சொல்லிக்கிறாங்க. இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவருக்கு சில உதவியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை யாரு மட்டும்தான் அறிஞ்சவன்? அல்ல, அதான் வானவர்கள். அப்படியே இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மலக்குல் மௌத்துக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. ரூஹலை கைப்பற்றும் பொழுது ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து ரூஹ் அப்படியே கலட்டி எடுத்துட்டு வருவாங்க. எது வரைக்கும்? தொண்ட குழி வரைக்கும். எது வரைக்கும்? இலல் ஹுல்கூம், தொண்ட குழி வரைக்கும். யாரு? மலக்குமார்கள் சேர்த்து என்ன செய்வாங்க? எடுத்து உயிரை அப்படியே கலட்டி கொண்டு வருவார்கள். அதுக்கு பின்னால் அந்த ரூஹ கலட்டுறது யாரு? மலக்குல் மௌத். ஃபைதா அவுசலூஹா இலல் ஹுல்கூம், தொண்ட குழிக்கு வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னால அந்த அந்த நிலைமைக்கு என்ன சொல்லுவோம்? கர்கரா. ஒரு மனிதன் சக்கராத் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா கர்கராண்டு வருது. எப்படின்னா மாலம் யுகர்கிர் என்று வருது. என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தௌபா அதுக்காக என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. தொண்ட குழிக்கில வந்தா அதுக்கு பின்னால தௌபா செஞ்சா என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. வானவர்கள் அந்த அளவு கொண்டு வந்ததுக்கு பின்னால கபதஹா மலக்குல் மௌத், அந்த அந்த மனிதனுடைய உயிரை யாரு கைப்பற்றுவார்? மலக்குல் மௌத் கைப்பற்றுவார். அந்த உயிரை எடுத்துருவாரு. வாங்கதா இறுதியாக அந்த உயிர் எதன் பக்கம் வெளியாகி செல்லும்? எப்படி உயிர் வெளியாகி செல்லும்? அந்த உயிரை எது பார்க்கும்? கண் பார்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, எனவே நான் இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். இதோட சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னும் சில விஷயங்களும் நாம பார்ப்போம். அது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டு வருது. அப்ப இதனால் நாம எப்படி நாம அதை புரிஞ்சுக்கணுன்றதை பற்றியும் அடுத்த சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜஊன் 2வது பகுதியுடைய தஃப்சீர் அடுத்த வசனங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. உண்மை அல்லாஹு தஆலா நமக்கு செஞ்ச ஒரு தௌஃபீக் என்னன்னு சொன்னா, இந்த குளிரான டைம்ல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த வகுப்புக்கு வரக்கூடிய இந்த ஆர்வத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். உண்மையிலே சாதாரண கிளைமேட்டை விட நம்ம குளிராக வரும்பொழுது என்ன எதிரிக்கு நமக்கு கஷ்டம் சிரமம் உண்டு. அப்ப இந்த கஷ்டம் சிரமத்துக்கு என்ன கூலிகளும் என்ன அதிகமாக பல மடங்காக கிடைக்கும். அந்த நன்மைகளை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்துக் கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.
சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஃபினிஷ் கொடுத்தீங்களா?